அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய பயன்களில் இன்னைக்கு நம்ம அல் முக்மின், அதாவது அபயமளிக்கக்கூடியவனி பொருள். இதனுடைய முழு பொருள் பாதுகாப்பும் இன்னும் அபயமும் அல்லாஹ்விடத்திலிருந்தே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. பயந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா முழு பாதுகாப்பையும் அளிக்கிறான். இதனுடைய பயன் பாருங்க, யார் ஒருவர் அதிகமாக பயப்படக்கூடியவராக இருக்காங்களோ, சரிங்களா, பொதுவாகவே அவங்க ரொம்ப பயந்த தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஃபர்லு தொழுகைக்கு பிறகு 5 வேளை தொழுகையிலையுமே ஃபர்லு தொழுகைக்கு பிறகு 36 தடவை இந்த இஸ்ம ஓதி விடாமல் தினம்தோறும் திக்ரு செஞ்சு வந்தாங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அவர்களினுடைய உயிர் இன்னும் பொருள் ஆகியவற்றின் மீது பாதுகாப்பை வழங்குகிறான். முழுமையான பாதுகாப்பை அல்லாஹு தாலா வழங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதனுடைய பொறுப்பையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கிறான். இன்னும் அவர் ஷைத்தானினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறார். இதனுடைய முழு விவரம் பாருங்க. ஒரு மனிதர் அதிகமாக பயம் சுபாவம் கொண்டவராக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இடி இடிச்சாலும் பயப்படுவாரு, அதிகமான மழை பெஞ்சு வெள்ளம் வருது, எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இஸ்ம தினந்தோறும் ஓதிட்டு வாங்க. உங்களுடைய பயத்தை விட்டும் அல்லாஹு தாலா உங்களை பாதுகாப்பான். உங்களுக்கு ஒரு மன அமைதியும் உறுதியும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல பொருளின் மீது பயம், நம்மளுடைய பொருள் காணாம போயிடுமோ, தொலைஞ்சு போயிடுமோ, அழிஞ்சு போயிடுமோ, வீணாக போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு அப்படின்னா கூட அல் முக்மினு அப்படிங்கிற இஸ்ம வழமையாக ஃபர்து தொழுகைகளுக்கு பிறகு அதிகமாக ஓதிட்டு வாங்க. நிச்சயமா அல்லாஹு தாலா உடல் உயிர் இன்னும் நம்மளுடைய பொருளையும் பாதுகாக்க வல்லவன்.